இந்த உண்மை புரிஞ்சுட்டோன்னா போகிறோம். இப்போ யார் நமக்கு சரீரம் கொடுத்துருக்காரோ அவருக்கு திருப்பி கொடுக்காம எத்தையோ பண்ணிட்டு இருந்தோம்னா எப்படி உடம்பு நல்லா இருக்கும்? இது முதல்ல நன்றி இல்லாத செயல் இல்லையா? கொடுத்தது சரீரத்தை அவர், அப்போ அவருக்கு கொஞ்சமான திருப்பி கொடுக்கணுமோ இல்லையோ? அதனால் சந்தனம் அரைக்கணும். பூ தொடுக்கிறது இன்னும் நல்லது. புஷ்பத்தை நம்ம வீட்டில் வேலைக்கு இருக்கிற வாழ்கிட்ட 25 ரூபா கொடுத்து ஒரு முழம் புஷ்பம் வாங்கிட்டு போய் அங்கே கோவிலில் கொடுத்துட்டு வா பண்ணலாம். அடுத்தது இல்லை நானே கடைக்கு போய் ஒரு முழம் பூ வாங்கி நான் கோவிலுக்கு போய் கொடுத்துட்டு வரலாம் பண்ணலாம். இல்லை இன்னும் பெரிய கடைக்கு போய் உதிரி புஷ்பம் வாழ்ந்து நாரை வாழ்ந்து வீட்டில் உட்காந்து ஒரு மணி நேரம் தொடுத்து கோவிலில் கொண்டு போய் கொடுக்கலாம். இப்போ இந்த மூணுத்துக்குள்ளே எது நாம் பண்ண போகிறோம்? சாமி முதல்து 2 நிமிஷம் செலவு, அடுத்தது 20 நிமிஷம் செலவு, அடுத்தது 1 மணி நேரம் 20 நிமிஷம் செலவு. எதை பண்ணணுங்கிறீர்னால் அது நம்ம பக்தியை அளவு போட்டு காட்டிடும். இவன் எவ்வளவு பக்தியோடு இருக்காங்கிறதுக்கு அது அளவுகோல். ஓஹோ இவன் நேரம் செலவழிக்கிறதுக்கு தயாராக இருக்கான். அது கடைசியில் யாரோ ஒருத்தர்கிட்ட புஷ்பத்தை கொடுத்தன்னு சொன்னால் அவரே போவார், அவரே பணம் கொடுப்பார், பூவை வாங்கிப்பார், பெருமாள்கிட்ட சமர்ப்பிப்பார், நன்னா செய்வார், கூடவே சத்தம் போடாத புண்ணியத்தையும் அவரே வேண்டுபடுவார். அவ்வளோதான். அப்புறம் இவருக்கு எங்கேருந்து வந்து சேரும்? இப்போ எல்லாத்தையும் அவரே பண்ண சொல்லிட்டா அப்புறம் புண்ணியத்தையும் அவர் தான் வாங்கி கொண்டு போவார். அப்படி இல்லாமல் நீ மெனக்கெடு, உன்னை படைத்தவனுக்காக நீயத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அதைத்தான் ஆராதனம்னு சொன்னார்.